நமக்கு ரொம்ப அவசியமான குட் கொலஸ்ட்ரால் தரும் மூஃபாவோட கார்டியா கடலெண்ணெய். ஜானு, கார்த்திக் எங்க போனா? உன்கிட்ட ஏதாவது சொன்னானா? இல்லப்பா, என்கிட்ட எதுவுமே சொல்லல. காலையில அவசரமான வேலைன்னு சொல்லி கிளம்பி போனா, இன்னும் திரும்பி வரல. போன் பண்ணாலும் எடுக்கல. எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு கௌதம். பிரியா கிடைக்கலன்னு சொல்லி மறுபடியும் அவன் குடிக்க ஆரம்பிச்சிட்டானோ என்னமோ பயமா இருக்கு. அத்தை, அப்படியெல்லாம் எதுவும் நடக்காத அத்தை. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. ஏதோ தப்பு நடக்க போதுன்னு என் மனசுக்கு கவலையா இருக்கு. உள்ள போலாம். ஜானு, நீ ஏன் இல்லாததை கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்க? இரு, இப்பவே போய் கார்த்திக் எங்க இருந்தாலும் தேடி பிடிச்சு கூட்டிட்டு வரேன். இல்லக்கா, வா. டேய் டேய் கார்த்திக். கார்த்திக், கார்த்திக், வா. டேய் என்னாச்சு? கார்த்திக். ஐயோ, என்னடா இது? இப்படி ரத்தம் வருது. என்னடா ஆச்சு? என்ன கௌதம்? என்னப்பா, எங்கப்பா போன நீ? டேய் என்னடா ஆச்சு? எப்படி இந்த காயம் வந்தது? பைக்ல போய் எங்கேயாவது விழுந்துட்டியா? சொல்லு கார்த்திக். சொல்லுப்பா, ரத்தம் வர்ற அளவுக்கு என்னப்பா ஆச்சு? சொல்லுப்பா. பைரவி, நீயாவது சொல்லு, என்னதான் ஆச்சு? எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான். நானா? நான் இந்த வீட்டை கட்டி காப்பாத்தினேன். ஆனா நான் வெளியே போனதுக்கு அப்புறம் உங்களால இந்த சின்ன பையனை கூட காப்பாத்த முடியல. பாருங்க, என்ன நடந்துச்சோ அதை மட்டும் சொல்லுங்க. ஊரே சேர்ந்து உன் தம்பியை அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. நான் மட்டும் போகல, கார்த்திகை நீங்க உயிரோடவே பாத்துக்க முடியாது. கடவுளே. ஐயோ, என்ன சொல்றீங்க? என்னாச்சு? எல்லாம் உங்களாலதான். இவன் என்ன பண்ணான் தெரியுமா? அந்த பிரியா வீட்டு முன்னாடி போய் பிரச்சனை பண்ணிட்டு இருந்தான். பூட்டி இருந்த அவ வீட்டு மேல கல் எரிஞ்சிருக்கான். அந்த ஏரியக்காரங்க பாத்துக்கிட்டு சும்மா இருப்பாங்களா? எல்லாரும் சேர்ந்து இவனை அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ கடவுளே, ஏன்பா ஏன்பா இப்படி எல்லாம் பண்ற? ஏன்பா? டேய், யாரா உன்னை அங்கெல்லாம் போக சொல்லுது? வேற என்னென்ன பண்ண சொல்றீங்க? அன்னைக்கு அஞ்சலி பிரியாவை அடிச்சதுக்கு அப்புறம் பிரியாவை பார்க்கவே முடியல. போன் பண்ணா கூட எடுக்கவே மாட்டேங்கிறா. அதான் அவன் வீட்டுக்கே போனேன். அப்போ வீடு பூட்டி கிடந்தது. நானும் அவளை காண்டாக்ட் பண்ண எவ்வளவோ ட்ரை பண்ணேன். ஆனா அவ போன் பண்ணவே இல்லை. அந்த டென்ஷன்ல தான் கல்லெடுத்து அடிச்சிட்டேன். ஏன் கார்த்திக் இப்படி பண்ற? எதுக்கு அவசரப்பட்டு அங்க போன? எங்க கிட்ட ஒரு வார்த்தை கேட்க வேண்டியதானே? கேட்டா மட்டும் ரொம்ப நல்ல ஐடியா கொடுத்துருவியா? கார்த்திக் மனசுல கண்ட கண்ட ஆசையை வளர வச்சு அவனை கெடுத்ததே நீதான். இத பாருங்க, தேவையில்லாத பேச்செல்லாம் இங்க பேசாதீங்க. உண்மையா என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா உங்களுக்கு? இதுக்கு மேல என்ன தெரியணும்? கார்த்திக் இப்படி ஆனது காரணமே இலக்கியாதான். இவனோட வாழ்க்கை போயிடுமேங்கிற கவலையே இல்லாம அஞ்சலியை ஜெயிக்கணுமேன்னு அவளை வெளியே துரத்துனா. அவசர அவசரமா அஞ்சலியோட இடத்துல வேற ஒருத்தியை கொண்டு வந்து வைக்க பார்த்தா. எல்லாம் சொதப்பி இப்ப கார்த்திக் புத்தி பேதலிச்சு தெருவுல நிக்கிறான். நான் மட்டும் சரியான நேரத்துக்கு அங்க போலனா கார்த்திக் நேரம் பொணமாயிருப்பான். ஐயோ, அப்படிலாம் சொல்லாதம்மா, அப்படிலாம் சொல்லாத. என் நெஞ்சே வெடிச்சிரும் போல இருக்கு. அப்படிலாம் சொல்லாதம்மா. கார்த்திக், என்னப்பா இது? ஆமா, அவன் அங்க போனது இருக்கட்டும். நீங்க எதுக்கு பிரியா வீட்டு பக்கம் போனீங்க? உங்களுக்கு அங்க என்ன வேலை? கார்த்திக் அந்த வீட்டுக்கு தான் போனான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அது வந்து நேத்து நைட்டு கார்த்திக்கு ஏதோ ஆபத்து வர மாதிரி எனக்கு கனவு வந்துச்சு. காலையில எந்திரிச்சதும்
அதே நினைப்பாவே இருந்துச்சு. அதான் இவனை பாக்குறதுக்காக கிளம்பி இங்க வந்துட்டு இருந்தேன். வழியில ஒரே கூட்டமா இருந்துச்சு. என்னன்னு பார்த்தா எல்லாரும் கார்த்திகை போட்டு அடிச்சிட்டு இருந்தாங்க. போய் விசாரிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் தான் விஷயமே தெரிஞ்சது. நான் கண்ட கனவு உண்மையாயிடுச்சேன்னு பதறி போய் இவனை மீட்டு கூட்டிட்டு வந்தேன். மத்தபடி அது பிரியாவோட வீடுதான்னு எனக்கு எப்படி தெரியும்? எப்படியோ பைரவி என் புள்ளைய காப்பாத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டேன். இனிமே நான் அவனை பத்திரமா பாத்துப்பேன். கிழிச்சிங்க. நீங்க கவனிச்சுக்கிட்ட லட்சணத்தை தான் நான் பார்த்தனே. நான் இங்க இல்லாத கொஞ்ச நாள்லயே ஒருத்தனோட உயிருக்கே ஆபத்தை கொண்டு வந்துட்டீங்க. இதுக்கு மேலயும் நான் வெளியே இருந்தேன்னா இந்த குடும்பம் மொத்தமும் அழிஞ்சிரும். அதனால நான் என்ன பண்ண போறேன்னா, என்ன பண்ண போறீங்க? நான் இங்கேயே இருக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். என்ன அண்ணி முழிச்சிட்டு இருக்கீங்க? நன்றி சொல்லி என்ன அப்படியே அனுப்பிடலான்னு பாத்தீங்களா? அது நடக்காது. இது ஏன் குடும்பம். நான் தான் இதை பாதுகாத்தாகணும். அண்ணி, நான் இலக்கியா கிட்ட போட்ட சவால்ல தோத்து ரொம்ப ஜெனியூனா தான் இந்த வீட்டை விட்டு போனேன். ஆனா அதுக்காக இந்த வீட்டுக்கு ஒண்ணுன்னா அதை பார்த்துக்கிட்டு எனக்கு என்னன்னு என்னால இருக்க முடியாது. நான் ஒசரத்துல கொண்டு போய் வச்சிருந்த இந்த குடும்ப கௌரவத்தை இவ கீழே கொண்டு வந்து தெருவுல பொருளை விட்டுருக்கா. இவ எடுத்த முடிவால கார்த்திகோட வாழ்க்கையை நாசமா போயிடுச்சு. இப்பவாவது உங்களுக்கு புரியுதா நான் இல்லைன்னா இந்த குடும்பம் என்ன ஆகும்னு? இனிமே உங்களையெல்லாம் நம்பி கார்த்திகை விட முடியாது. நான் உருவாக்குன இந்த குடும்பம் செதஞ்சு போக நான் விட மாட்டேன். அதனால என் குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக இனிமே நான் இந்த வீட்ல தான் இருப்பேன். என்ன முறைக்கிற? போட்டியில ஜெயிச்சு பைரவியை வெளியே துரத்தணும். ஆனா அவ உள்ள வந்துட்டாளேன்னு உனக்கு எரியுதா? இந்த எரியறது, புகையறது, வேகிறது இதெல்லாம் இந்த இலக்கியாவோட லைஃப்லயே கிடையாது. போட்ட சவால்ல நான் ஜெயிச்சது உண்மைதான். ஆனா நான் ஒன்னும் உங்களை துரத்தலையே. நீங்களா தானே வெளியே போனீங்க. அத முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப கூட நாங்க உங்களை போக சொல்லலையே. நீங்க தான் கிளம்பி போனீங்க. இப்ப நீங்களா கிளம்பி வந்திருக்கீங்க. எங்களுக்கு எந்த வருத்தமும் கிடையாது. ஆனா இருக்கும்போது எப்படி இருக்கணும்னு மட்டும் கொஞ்சமாவது மனசுல வச்சுக்கோங்க. அண்ணி, உங்க பிள்ளையோட உயிரை காப்பாத்தி கொடுத்துருக்கேன். இனியாவது ஜாக்கிரதையா பாத்துக்கோங்க. நான் பாத்துக்கிறேன். கார்த்திகோட லைஃப் சரியாகிற வரைக்கும் நான் இங்க இருந்தே ஆகணும். போங்க, போய் டாக்டர் வர சொல்லி அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து படுக்க வைங்க. அவன் ரெஸ்ட் எடுக்கட்டும். வாப்பா, டாக்டருக்கு போன் பண்ண அவர் வந்து பார்க்கட்டும். வாப்பா, வா. பைரவியை ஒழிச்சு கட்டிட்டோன்னு சந்தோஷமா இருந்தியா? அது நடக்காதுடி. நான் உள்ள வந்துட்டேன்ல. இனிமே பாரு உன் நிம்மதி எப்படி காலி ஆகுதுன்னு. நீங்க ஏதோ பிளான் போட்டுதான் வீட்டுக்குள்ள வந்திருக்கீங்கன்னு உங்க முகத்தை பார்த்தாலே தெரியுது. எதுவா இருந்தாலும் என்கிட்ட உங்க ஆட்டம் எடுபடாது. இலக்கியா, என் ரூம் காலியா தானே இருக்கு. இல்ல நான் வரவே மாட்டேன்னு நினைச்சு ஆக்குபை பண்ணிட்டியா? என் இடத்தை யாரும் பிடிக்க முடியாது. வரட்டா? ஒரே ஃபேமிலி தான். ஆனா ஒரே ஃபேமிலி கிடையாது. இவளுக்கு டேஸ்ட் இல்லைன்னா வேஸ்ட்.
சாருக்கு டேஸ்டியா இருந்தா மட்டும் போதுமா, ஹெல்தியாவும் இருக்கணும். சமையல் சுவையா இருக்கணும், ஹெல்தியாவும் இருக்கணும். ரெண்டும் வேணும்னா ஒண்ணுதான். காடியா கடலெண்ணெய். வாசமா, சுவையா, ஹெல்தியா. காடியா கடலெண்ணெய் நமக்கு ரொம்ப அவசியமான குட் கொலஸ்ட்ரால் தரும் மூஃபாவோட. காடியா கடலெண்ணெய். ரெண்டும் வேணும்னா ஒண்ணுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.